உங்கள் முருகப்பெருமாள். ஒரு கோவிலில் இறைவனை எப்படி வணங்கினால் நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும், நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும். அதாவது சித்தர்கள் வழியில் வணங்கும் பொழுது நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். சித்தர்கள் ஞான மார்க்கம், அதாவது தியான முறையில் நிறைய கோயில்களில் தியான மண்டபம் இருக்கும். நிறைய கோயில்களெல்லாம் இறைவனை போய் பார்த்தா போதும், கூட்டத்தில் அடித்து பிடிச்சி போய் பார்க்குறீங்க. இறைவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 48 நிமிஷம், அதாவது ஒரு மண்டலங்கிறது 48 நிமிட துளிகளில் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து, தெற்கு திசையில் உட்கார்ந்து வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு திசையை நோக்கியோ அமர்ந்து ஒரு 48 நிமிஷம் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கோரிக்கை, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் அதை ஒரு 48 நிமிடம் எந்த சத்தத்தையும் உள்வாங்காது அந்த இறைவனுடைய எண்ணத்தை, உருவத்தை உள்நிறுத்தி உங்களுடைய பிரார்த்தனையை அந்த இறைவன் காலடியில் செலுத்தும் பொழுது நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும், நினைத்த காரியம் உடனே நடக்கும்.